கமெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. அமைச்சர் மாசு இப்போ சமீப காலமாக எல்லா பக்கத்துலேயும் அடின்னு அடி வாங்கிட்டு இருக்காப்புல பயங்கரமாக. ஸோ அவர் துறை சார்ந்த விஷயங்களை எதிர்கட்சி தலைவர்னு திடீர்னு இப்போ ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இபிஎஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அவர் இங்கிட்ட ஒன்று பேச இவங்க இங்கிட்ட ஒன்று பேச அப்படின்னு ஒரே வார்த்தை போரா இருக்கிறதுல மாசு அவர் என்ன டப்புன்னு வெறும் எடப்பாடி பழனிசாமியா எரிச்சல் சாமியார்லாம் கேட்டார் போலியே. தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெய்லி பேப்பர் எடுத்தாலே தெரியும். ஓகேவா, இங்கே ஒரு போராட்டம் அங்கே ஒரு உயிரிழப்பு அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இதை அப்பப்போ கிடைக்கிற கேப்லலாம் விஜயபாஸ்கர் பேர் போட்டு அடிப்பாப்புல, எடப்பாடி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாப்புல. நடுவில் எடப்பாடி பேசினோடனே விவாதிக்க தயாரா அப்படின்னு மாசு கூப்பிட்டாப்புல. பதிலுக்கு நான் வரேன் விஜயகுமார் விஜயபாஸ்கர் கூப்பிட்டார். அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது இப்போ 20ஆம் தேதி நவம்பர் 20, 2024 எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக ஒரு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டுட்டு, சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படிங்கிறது மக்கள் உயிர் காக்கும் துறையா உயிரை பறிக்கும் துறையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். நீங்கள் என்ன சொல்லணும், இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க, இது தவறு, இது இப்படி இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா திருத்திக்கிறோன்னு சொல்லணும். இப்போ அதிமுக ஆட்சியில் ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பாக இருக்கும். ஸ்டாலின் உடனே அறிக்கை விடுவார், அறிக்கை விட்ட உடனே அதை மாற்றிக்குவாங்க. உடனே இவங்க பல்ட்டி அரசுவாங்க. இவங்களும் நிறைய யூட்டர்ன்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் நாங்கள் தப்பே பண்ணுற மாதிரி உருட்டுவாங்க. அதனால தான் எரிச்சல் சாமி அவதூறு பரப்புகிறாங்க, ஐநா சபை எங்களுக்கு விருது கொடுத்து. ஐநா சபை இங்கே பக்கத்தில் உட்காந்து பார்த்துச்சு, நீங்கள் காசு கொடுத்து விளம்பரம் பண்ணி இப்போ ஒரு அவார்டு வாங்கிக்குவீங்க, ஐநா அவார்டுனா என்ன தெரியுமா அப்படின்னு ஊட்டின்னு இருக்காரு. எடப்பாடி கேட்டது இருக்கட்டும், நம்ம கேட்குறோம், அது மக்கள் உயிர் காக்கும் துறையா மக்கள் உயிரை பறிக்கும் துறையா? அவர் கேட்டதுக்கே இப்படி தான் பதில் சொல்கிறாரு அப்படின்னா அப்போ நம்ம கேட்டால் மட்டும் அதே வர எடப்பாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு எதிர்கட்சி தலைவராக என்னுடைய பணியை செய்கிறேன், இங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்குதுன்னு சுட்டி காட்டுறேன், பதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அது நியாயப்படி எல்லாம் பண்ணுங்கள். இல்லை நான் அவதூறு பரப்புனேன், என் மேலே அவதூறு வழக்கு கூட போட்டுக்கிறேன். ஓகேவா, அது எடப்பாடி சொல்லலை, நான் சொல்கிறேன். அவர் அவதூறு பரப்புனாலும் அவதூறு வழக்கு கூட போட்டுக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு முனையாக பேசுகிறேன் அப்படின்னு வாய்க்கு முரண்பாடாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் சரியான நடைமுறையா? எடப்பாடி சில விஷயங்களை சுட்டி காட்டுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஆட்சியில் ஒரு கால்பந்து வீராங்கனைக்கு தவறான சிகிச்சை அளித்ததன் மூலமாக கால் போச்சு, கால் எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதே திமுக ஆட்சியில் சென்னையில் நடந்த விஷயம். ஓகேவா, ஒரு காவலருடைய குழந்தை, கை குழந்தை முடிஞ்சு போனால் அந்த குழந்தைக்கு 5 வயது கூட ஆயிருக்காது நினைக்கிறேன், 3லேருந்து 4 வயது இருக்கலாம். அந்த குழந்தைக்கு தவறான சிகிச்சை கொடுத்து ஒரு பிரச்சனையாச்சு. அதுபோக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. சளி அதிகமாக இருக்குது அப்படின்னு சளி தொல்லைக்காக ஹாஸ்பிட்டல் போன ஒரு நபருக்கு நாய்க்கடிக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை போட்டு கொடுத்த வரலாறும் இதே மாசுவின் துறைக்கு இருக்குது. இந்த லட்சத்தில் நீங்கள் எடப்பாடிக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா, சரி, எடப்பாடி சொன்னது கேட்குறீங்கல்ல, நான் சொல்கிறேன், நான் என்கிட்ட ஒரு சில டேட்டா இருக்குது, அதையும் சொல்லுவோம். அதுக்கு அது கண்டிப்பாக மாசு பதில் சொல்ல மாட்டார். ஓகேவா, நேற்று அது பச்சை கலர் சட்டை போட்டுருந்தேன், இன்றைக்கி கலர் சட்டை வேறு மாறி போச்சு. பரவாயில்ல, நேற்று பச்சை சட்டை போட்டேங்கிறனால அப்படி வச்சுக்கிட்டு அதிமுக வேறு நினச்சிக்கிட்ட கூட பரவாயில்ல. நான் கேட்குறேன், அதிமுக ஆட்சியிலும் இதோட மோசமான நிலை தான் இருந்துச்சு. நீங்கள் தான் திராவிட மாடல் ஐநா சபையில் விருது வாங்கின கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்கல்ல. 6000 மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருக்குது, 18,000 செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதுபோக 8,671 மருத்துவர் அல்லாத பணியிடங்கள் காலியாக இருக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலில் யார் தான் இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க? இப்படி இருந்தால் அப்புறம் தப்பாக தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, நேற்று ஒரு பூமரத்தனம் பண்ணாங்களா ஒரு மேடம், நம்ம பேசினோமா, மருத்துவமனைகளில் உயிரிழப்பு ஏற்பட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மருத்துவமனையோட அங்கீகாரம் ரத்துனாங்கல்ல. இப்போ இவரும் உயிரை பறிக்கும் துறையா அப்படின்னு கேட்டால் குறிக்கிறார்ல. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் டெலிவரிக்காக அட்மிட் செய்யப்பட்டிருந்த ஒரு பெண்மணி ட்ரீட்மெண்ட் சரியில்லாமல் நவம்பர் 8ஆம் தேதி உயிரிழந்திருக்காங்க. 1. ஓகேவா, இது நவம்பர் 8ஆம் தேதி. அடுத்தபடியாக ஆம்பூரை அடுத்த ஆம்பூரில் துர்காதேவி அப்படிங்கிறவங்க அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. டாக்டர்கள் பற்றாக்குறை, டாக்டர்கள் இல்லை, மகப்பேறு மருத்துவர் இல்லை. அதனால் அங்கே இருந்த செவிலியர்கள் வைத்தியம் பார்த்து அந்த கர்ப்பிணி பெண் குழந்தை பெற்ற பிறகு, ஓகேவா, பச்சை உடம்புக்காரின்னு சொல்லுவாங்க, அந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க. அடுத்த சில நாட்களில் அந்த குழந்தையும் இறந்து போச்சு. தாய் சேய் இருவரும் உயிரிழந்துட்டு இருக்காங்க.
இதுக்கு யார் பொறுப்பு? மயிலாடுதுறையில் சீனியர் கைனகாலஜிஸ்ட் இல்லாதனால கான்ட்ராக்டில் வந்த கைனகாலஜிஸ்ட் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறனால ரம்யான்னு நினைக்கிறவங்க பேர், சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தனால சிவரஞ்சனி அப்படிங்கிறவங்க உயிரிழந்தாங்க. இது மயிலாடுதுறையில் நடந்துச்சு. இது கடந்த வாரம் ஒரு வாரத்தில் மட்டும் நடந்த மீடியாவில் ரிப்போர்ட்டான கர்ப்பிணிகள் மரணம் மட்டும். இப்போ சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு உடம்பு முடியல, வைத்தியம் பார்க்க முடியல அப்படின்னு உங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்தா டாக்டர் இருக்க மாட்டான், கம்பவுண்டர் இருக்க மாட்டான், நர்ஸுக்கு வைத்தியம் பார்க்க தெரியாது, இல்லை நர்ஸு தான் வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னா அது இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா தங்கச்சி புள்ள போகுது, எங்கள் அக்கா தங்கச்சி பிக்கிற புள்ள போகுது, செத்து போகுதுன்னா நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்காததுக்கு எங்கள் வீட்டு உசுறு நாங்கள் வரி கொடுத்துட்டு உக்காடுறோம்னா இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறது? அடுத்தபடியாக எடப்பாடி சொன்னார்ல முரண்பாடான அறிக்கைகள்லாம் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் மாதம் இதே எடப்பாடி காழ்ப்புணர்ச்சியோட வைத்தறிச்சலோட அமைச்சரோட மைண்ட் வாய்ஸாகவே பேசுவாங்க, வைத்தறிச்சலோட அறிக்கை கொடுக்குறாரு, தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு அதிகமாகுது அப்படின்னு. அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொன்னார்? எங்கே இருக்குது டெங்கு, காட்டுவாரா எடப்பாடி அப்படின்னு கேள்வி கேட்டார். எப்போது? ஆகஸ்ட் மாதம். ஓகேவா? நவம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் டெங்கு இல்லைன்னு அமைச்சர் பதிவு பண்ணியிருக்கார். இது ஆகஸ்ட் மாதம். நவம்பர் 5ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி டெங்குவால் பலியாகிறாங்க. 6 வயது பிள்ளை. ஓகேவா? இறந்த பிறகு நவம்பர் 7ஆம் தேதி ஒரு செய்திக்குறிப்பு அரசு மருத்துவமனைகளுக்கு பகிரப்படுது. அந்த செய்திக்குறிப்பில் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மாசு டெங்கு எங்கே எடப்பாடி காட்டுவாரான்னு கேட்டாரோ அவர் துறை சார்ந்த டேட்டா என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க? 5/11/2024 வரை தமிழ்நாட்டில் டெங்கு பாதித்தவர்களுடைய எண்ணிக்கை 20,138, உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 8. என்ன எங்கே இருக்குன்னு கேட்டாருன்னா இங்கே என்ன 20,000க்கு மேலே போகுது, 1-2னா கூட பரவாயில்ல. சரி, இதை வச்சுக்கோமா. 2023 இந்த கணக்கு எவ்வளோன்னா 29,401. 2023 22 30,425. ஓகேவா? தன்னை நேர்மையானவராகவும் அப்பழுக்கற்றவராகவும் காட்டிக்கொள்ளும் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் 2024 அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் என்ன சொன்னார் தெரியுமா? டெங்கு பாதிப்பை பற்றி நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க. 5/11/2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் டெங்கு பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 20,138. 2023ஆம் ஆண்டு 12 மாதங்களுக்கு சேர்த்து 29,401. 2022 30,425. இந்த செய்தி குறிப்பு அரசு வெளியிட்டது. முன்னாடி ஊடகங்கள் அதை பிரசுரிச்சிருக்காங்க. ஓகேவா? இதே அரசு செய்தி குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசோடைய கொள்கை விளக்க குறிப்பில் 2024 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 31/5/2024 வரைக்குமான காலகட்டத்தில் டெங்கு பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை 4,384 தான் சொல்கிறார். இப்போது மே மாதம் வரைக்கும் 4,000 தான். அப்போ மீதி மாதத்தோடைய கணக்கு எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அடுத்து வர 2023 தமிழ்நாட்டில் டெங்கு பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு கொள்கை குறிப்பில் அரசு சொன்ன எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 9,121. எப்போது? 2023. இப்போ கொடுத்துருக்க கணக்கு 29,401. 9,000 இங்கே இருக்குது, 29,000 இங்கே இருக்குது. 2022 6,430 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்க இதில் 30,425. இப்போ யார் போய் சொல்கிறா? பாதி கணக்கு மட்டும் பார்த்துருப்போமா இருக்கும், மீதி கணக்கெல்லாம் பார்க்கணும்ல. அந்த கணக்கு பார்க்குறதுக்கு தானே உங்களை வச்சுருக்காங்க, அதுக்கு தானே ஓட்டு போட்டோம். அப்புறம் ஏதோ 1-2 இப்படி தப்பாக கணக்கு போட்டிருப்பாரா இருக்கும். கணக்கு பார்க்க தெரியலன்னா பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிருங்களேன். ஏன் உக்காந்துருக்கீங்க? இப்போ அந்த மீதி 8 உயிர் போயிருக்குல்ல, 8 உயிர் நீங்கள் என்ன பண்ணாலும் கிடைக்குமா? இல்லை நீங்கள் நிவாரணமாக கொடுப்பீங்களா? இதை கலாச்சாரம் குடிச்சாலும் 10 லட்சம் கொடுப்பீங்க. இதை கத்தி குத்தி வாங்கி சேர்த்து போன டெய்லி இருக்கும் 5 லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க. இதே அந்த அம்மா கலாச்சாரம் சாகும்போது டப்புன்னு பக்கத்தில் ஒரு பாக்கெட்டு கலாச்சாரத்தை சேர்த்து குடிச்சிருந்தா கூட ஒரு 10 லட்சம் கொடுத்துருப்பாங்கல்ல. இல்லை எனக்கு புரியல. கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனவங்களுக்கு 10 லட்சம். அந்த சிபிஐ வழக்கு இருக்குது. அதை நம்ம இன்னொரு நாள் கூட நம்ம விழாவாரியாக நீதிமன்ற அறிக்கை என்னென்னு பேசுவோம். அரசு பள்ளியில் அஜாக்கிரதையினால் பாதுகாப்பு குறைபாடுனால ஒருத்தங்க வந்து
குத்தி கொண்டு போயிருக்கான். அவங்களுக்கு வெறும் 5 லட்சம் தான். ஓகேவா? இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது கூட வந்து அரசை வந்து தவறாக பேசிட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்லாம் கீழே போடுவாங்க. யார் உயிர்னாலும் உயிர் தானே. 26 வயசு, என்ன காரணம் வேணால் இருந்துட்டு போட்டுமே, அது உயிர் தானே. ஓகேவா? இது போக இப்போ பேசினோம்ல கள்ளச்சாராய பஞ்சாயத்து, அப்போது எடப்பாடி வந்து கள்ளக்குறிச்சி அந்த மருத்துவமனைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு உயிர் காக்கும் மருந்தான ஃபெமிபிசோல் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அமைச்சர். அந்த நேரத்தில் உயிர் காக்கும் மருந்துக்கு பேரை மாற்றி சொல்லிவிட்டு ஸ்டாக் வச்சுருக்கேன் பாரு, எல்லா பெட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு டைலாக் விட்டார். அதுக்கப்புறம் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் அதோட உற்பத்தி இல்லை, மும்பையிலேருந்து மகாராஷ்டிராலேருந்து சேல்ஸுக்கு வச்சுருந்ததை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அமைச்சர் தான் மாற்றி சொன்னார். ஆமாம், அந்த ஏதோ ப்ரெஸ் மீட்டில் மாற்றி சொல்லிட்டாருன்னு எடப்பாடி கூட தூக்கி தப்பாக படிக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே தான். அப்போது உங்களை எப்படி நாங்கள் இது பண்ணுறது? உயிர் காக்கும் துறையா உயிரெடுக்கும் துறை உயிர் பறிக்கும் துறையான்னு சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வருது. நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? பட்டாசு விபத்துக்கள் ஏற்படுது, சிவகாசியில் மருத்துவமனைகள்லாம் இருக்குது, தீ அந்த சிகிச்சை பிரிவு இருக்குது, பெட் இருக்குது, ஆனால் மருந்து இல்லை, டாக்டர் இல்லை அப்படின்னோமா. இப்போ சிஎம் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்தார்ல. கண்டிப்பாக அது ஃபோட்டோ ஷூட் தான். கையில் மருந்து விட்டாமல் ஒரு அம்மா பட்டாசு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குது. உங்கள் அக்கம் பக்கத்தில் அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், இப்படி வேலை பார்க்க கற்றுக்கங்க அப்படின்னு. வேலை பார்க்க தெரியாமல் வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் அது வந்து நம்ம பெரிய ஜியை விட பயங்கரமான ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறது. எந்த ஊர்லேயும் அப்படி ஒரு பட்டாசு தொழிற்சாலையை சிவகாசிக்காரங்க கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அதில் வந்து என்ன சொன்னார், உயிரிழந்தவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? நான் என்ன கேட்குறேன், உயிரிழந்தவருடைய படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறேங்கிறீங்க. வெறும் அந்த படிப்பு செலவு மட்டும்தான் அந்த ஆளுடைய உழைப்பு அதான் கொடுப்போமா? ஆத்தா இப்போ செத்து போயிட்டானா, இப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க, சம்பாரிச்சு போகிறாங்க, சோறாக்கி போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் மட்டும்தான் நம்ம ஆத்தா அப்பான்னு வச்சுருக்குறோமா வீட்டில்? அந்த குடும்பம்னா அந்த பாசப்படைப்புலாம் இருக்காது. பண்டிகை நாளுக்கிழமை அப்படின்னா நம்ம குடும்பத்தோடு கொண்டாடுறது, இல்லை கடத்தலுக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் வந்து இல்லைல்ல, நாங்கள் காசு கொடுத்துட்றோம். என்ன அதுக்காக வந்து கூட்டு வந்து இவங்க கூட வச்சுருப்பாங்க? நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒன்றே என்ன சொல்லுவீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கொடுத்தீங்க? உங்களுக்கு 3 லட்சம் தானே கொடுத்தீங்க, கலாச்சாரத்துக்கு 3 லட்சம் தானே கொடுத்தீங்க, அப்புறம் என்ன டைலாக் சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், அங்கே சேஃப்டி மெஷர்ஸை கொண்டு வாங்க. அவங்களுக்கு பட்டாசு தொழிற்சாலையை விட்டு வெளியே போகிறதுக்கான மாற்று வழிகளை தொழில்களை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. வேறு தொழிலே கிடையாது. ஒன்று சிவகாசி அந்த ராஜபாளையம் வருது அந்த ஏரியாவுக்குள்ளே ஒன்று கேலண்டர் பிஸ்னஸ்ஸு, கேலண்டர் டைரி, இந்த பக்கம் விட்டால் பட்டாசு அப்படின்னா மாற்று ஏற்பாடுகளை நீங்கள் தொழில்களை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு நிதி உதவி கொடுங்க. அதையும் மீறி விபத்துக்கள் ஏற்படுதுன்னா உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள காப்பாற்றுறதுக்கு மருத்துவ வசதிகளை அந்த பகுதிகளில் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செத்த பிறகு அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு அவனை சாவாமல் காப்பாற்றிட்டீங்கன்னா கஞ்சியக்குள்ளே அவன் கொடுத்துட்டு போகிறான் இருக்குல்ல. இப்போது ஒரு 25 வயசு பையன், கல்யாணம் ஆகாத ஒரு பையன், 60 வயசில் அப்பா அம்மா இருக்காங்க, செத்து போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க? அப்பா செத்து போயிட்டா பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, அம்மா செத்து போயிட்டா பிள்ளைங்களுக்கு. 25 வயசு பையன், கல்யாணம் ஆகாத பையன் வேலை பார்க்குறான், குடும்ப கஷ்டத்துக்காக வேலை பார்க்குறான். அவங்க அப்பாவுக்கு 60 வயசு, அம்மாவுக்கு 50 வயசு, வயசான காலம், ஒரே பையன் இறந்து போயிட்டான். அப்போ என்ன பண்ணுவீங்க? இருக்குல்ல. நீங்கள் எல்லாத்தையும் படத்தை கொண்டே சரி கட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் இவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. இதுக்கும் வந்து மாசு காழ்ப்புணர்ச்சி அப்படின்வார், மேபி ஏதாவது சொல்லுவார், சொல்லிட்டு போட்டோம். பட் நிலைமை இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆளுங்கட்சியவே இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி பச்சை சட்டை போட்டுன்ட்டு அப்போ நம்ம ஏடிஎம்காரன் நம்மளை பேசுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசுகிறோம். திண்டுக்கல் சீனிவாசன் அவர் இதை 2 சம்பவம் பயங்கரமான சம்பவம் பண்ணுறாப்புல போல். அதிமுகவில் ஆய்வுக்குழு அப்படின்னு எடப்பாடி போட்டு யாரெல்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க, நீங்களே கிரவுண்டுக்கு போய் ஒவ்வொருத்தங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள், யாரெல்லாம் வேலை பார்க்கலையோ லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு அவங்க கடமைக்குன்னு ஊராக சுற்றின்னு இருக்காங்க. அதில் வந்து திருச்சியில் போயிட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க. அதில் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறாரு. எந்த திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னா பாமக சின்னம் ஆப்பிள்னு ஓட்டு கேட்ட திண்டுக்கல் சீனிவாசன். திலகபாமாவுக்கு தான் கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். பாமக அவங்க தான் வந்து 2021 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த மனுஷன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜிசிஐ சுட்ட கோச்சே அப்படின்னு பேசி புகழ் வாங்கின மனுஷன் கூட்டணியை பற்றி
பேசாதீங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கூட்டணியில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியே பேசி குழப்பம் ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால் தலைவர் மேலே நம்பிக்கை வைங்க, நல்ல கூட்டணியை தலைவர் அமைப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது, கூட்டணி இல்லாமல் தான் நம்ம இவ்வளோ கேவலமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். கூட்டணிக்காச்சும் வைக்கலான்னா வரவெல்லாம் சும்மா இருக்கானா, வரவெல்லாம் 20 சீட்டு கொடு, 50 கோடி கொடு, 100 கோடி கொடுன்னுலாம் கேட்குறான். காய்கறி மார்க்கெட்டில் போயிட்டு காய்கறி வாங்குற மாதிரி தான் வந்து கூட்டணிக்கு சீட்டு வாங்குற மாதிரி வராங்க, இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போது கூட்டணிக்கு வரவனா பேரம் பேசுகிறான்னு, பேரம் பேசியிருக்கீங்கல்ல, யார்கிட்ட பேசுனீங்கன்னு ஓரளவுக்கு தெரியும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது இவன் இவ்வளோ கோடி கேட்குறான் அவ்வளோ கோடி கேட்குறான் அப்படின்னு சொன்னால் கேட்காம யாரும் இருக்கிறது கிடையாது. இடதுசாரிகள்கிட்ட திமுக கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கினாங்க. நம்ம தான் கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு காசு வாங்குறதுங்கிறது நடக்குது. இப்படியா பேசுகிறது? நாங்கள் தான் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டோம், இருந்தாலும் என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியல. டிஸ்க்ளைமர் போட்டு சரி ஓகே, அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி போச்சு, சரி அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து நாகப்பட்டினத்தில் பேசியிருக்காப்புல போல இருக்குது. நாகையில் பேசும்போது என்ன பண்ணியிருக்காப்புல, எப்போ பார்த்தாலும் வந்து எடப்பாடி கட்சியை தோக்கடிச்சிடுவார், 26 கட்சி இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய உலக மகா ஜோசியக்காரங்க மாதிரி ஜோசியம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசினோடனே கிரவுண்டு வந்து கூட இருக்கவங்களாம் சேரப் பண்ணி கை தட்டினோடனே நம்மளுக்கு திருப்பி எனர்ஜி பொங்கிச்சு. இப்படி தான் வந்து இந்த டிடிவி ஓபிஎஸ்சி சசிகலாவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்பி எப்போதான் பேசுவீங்க? நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. அம்மா வந்து ரொம்ப வெள்ளந்தியான மனுஷாங்க, அவங்களுக்கு சூதுவாக தெரியாது, நல்லது கிட்ட தெரியாது, அவங்க வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க. இது வரைக்கும் நல்ல ஸ்டேட்மெண்ட். அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் தலைவரை பாராட்டி பேசியிருக்காரு, இதில் என்ன இருக்கு? முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு சசிகலா வந்தாங்க, சசிகலாவுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு தினகரன், இப்படி அந்த குடும்பமே வந்து ஆட்டம் போட்டாங்க. இது வரைக்கும் கூட ஓகே. அம்மாவோட காசு வச்சு அம்மா வச்சு அந்த குடும்பத்தில் இப்போ 1000 பேர் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க. 1000 பேர் கோடீஸ்வரன் 1000 குடும்பங்கிறார், ஓகேவா? நம்ம 1000 பேருக்கு கூட கணக்கு வச்சுக்கலாம், இல்லை 1000 குடும்பம்னு வச்சாலும் சரி, 1000 பேர்னு வச்சாலும் சரி, கோடீஸ்வரங்க ஆகிட்டாங்கன்றாரு. 1000 × கோடி, 1000 கோடி. இப்போ அவங்க அம்மா மேலே 66 கோடிக்கு தான் நாங்களே ஊழல் கணக்கு சொன்னோம், நீ 1000 கோடிக்கு சொல்கிறீங்களப்பா? இல்லை இல்லை சொல்லிக்கிற வேண்டியதான். 1000 கோடி அப்படின்னா இப்போ கூட்டணி வருவானா? இல்லை 1000 கோடி அவங்க கூட இருந்தவங்கன்னா 1000 கோடி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் 4.5 வருஷத்தில் எவ்வளோ வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு 100 கோடி கேட்குற இடத்துல 300 கோடி கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே போன வாட்டியே 24 மக்களவைத் தேர்தலையே தோட்டத்துலேருந்து வந்து ஸ்வீட் பாக்ஸ் தோட்டத்துக்கு சரியாக போகலன்னா அவங்க டப்புன்னு நைட்டு பேச்சுவார்த்தை காலைல கையெழுத்து போட்டாங்க. விடிய காலில் உட்காந்து கையெழுத்து போட்டு கதையெல்லாம் பார்த்தோம். ஏன் என்ன பண்ண அங்கே அப்பப்போ வந்து சேரப் பண்ணி விட்டுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து எனர்ஜி பூஸ்டப் ஆகி போயிடுது. இப்படி ஏதாவது வாய விட்டுறோம் நாங்களும். என்ன பண்ண, ஆட்சிக்கு ஒரு ஐடியாலாம் இல்லை, சேரப் பண்ணி கை தட்டிக்கிட்டு இருந்தாலே போதும். ஏதோ ஒன்று அப்பப்போ இருக்கிறவங்கிற ப்ரெசன்ஸை காட்டணும். ஏதாவது கொஞ்சம் நல்ல பலமாக நடந்ததுன்னா 26 இந்த பக்கமாக எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சிக்கு வந்தோம்னா அப்பவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், அது இதுக்கு மேலே இருக்கும். ஆளுங்கட்சிக்கு வந்தால் அதை நான் வரும்போது பார்க்கலாம். எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதெல்லாம் விடுங்க, இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து எப்போவுமே வந்து பிரச்சனையை தான் இழுத்துக்கிட்டு வராங்க, பஞ்சாயத்தை தான் கூட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று போகுது. நம்ம திமுக கூட்டணிக்குள்ளே வந்து ஏற்கனவே வந்து எந்தெந்த கட்சிலாம் இல்லை, ஒரே கட்சி தான் எப்போ பார்த்தாலும் கூட்டணிக்குள்ளே இருக்காங்களா இல்லையா, போயிடுவாங்களா போக மாட்டாங்களா, இது மாதிரியான ஒரு இழுபறி நிலையாகவே போய்கிட்டு இருக்கு. அப்பப்போ வந்து தலைவர் வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட வந்து தாய் சொல்லணும் 3வது எபிசோட் வேறு போட்டிருக்காரு, 3வது எழுதியிருக்காரு. பேசாமல் எழுதி இதுக்கு ஒரு நாவல் எழுதி புக்கு போட்டால் கூட வெங்கடேசன் புக்கு விற்ற மாதிரி உங்களுக்கும் புக்கு விற்றுட்டு போகும். அப்பப்போ அவரும் வேறு சொல்லிக்கிறாரு, 26 நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் தலைவரே, இங்கே தான் இருப்போம் அப்படின்னு வேறு சொல்லிக்கிறாரு. ஆதவ அர்ஜுன் ஏதோ அப்பப்போ வந்து அவருக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு போல. தலைவரே வேற வந்து சனாதனத்தை பற்றிலாம் பேசிவிட்டு பழனி கோயிலில் போய் நின்றுட்டு அடிவாரத்தில் சித்தர் போட்டு பட்டைக்கிட்டெல்லாம் போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. மலை அடிவாரத்தில் வச்சுன்னா பாதாளத்தில் விழுந்துருவேன் அப்படின்னு அவர் தான் பேசினார். வழுக்குப்பாறையில் காலை வச்சா பாதாளத்தில் விழுவோன்னாரு. நாங்கள் மேலே போகல, கீழே தானே, அது அம்மன் சன்னதியில் தானே வந்து கும்பிட்டு வந்தோம். சரி ரைட் ஓகே, பட்டை போட்டது அதெல்லாம் அதுக்கு பேர் என்ன சனாதனம் இல்லையா? சரி ஓகே, இப்போ மட்டும் சனாதன ஒழிப்புக்கு லீவ் விட்டுக்கிட்டார் போல இருக்குது. சரி ரைட், அது இருக்கட்டும். ஆதவ அர்ஜுன் மதுரையில் கட்சியினர் திருமண விழாக்கு கூப்பிட்றாங்க. அப்போ வந்து இந்த கட்சி விழாவில் அரசியல் பேசுகிறாங்க, அது என்ன ஒரு மாதிரியான சம்பிரதாயம்னு தெரியல, அது காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கூட்டணி கலக்காக கூட மாறும், அதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கடந்த காலம் நடந்துகிட்ருக்கு. அப்படி பேசுகிறாங்க, தப்பு கிடையாது. ஆதவ அர்ஜுன் பேசுனதும் வந்து என்னை பொறுத்தவரை வந்து மிக மிக நியாயமான வரவேற்கக்கூடிய ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா என்ன சொல்லணும்னா, 1000 வருஷமாக இங்கே சமமின்மை இருந்துக்கிட்டே இருக்குது. 1000 வருஷமாகவும் இங்கே ஒருத்தரை சமமாக மதிக்க முடியாத நிலைமை இருந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஆணவ படுகொலைகள் நடக்குது.
ஆனால் வலதுசாரி இடதுசாரி யாருமே அதை பேச மாட்டீங்கன்னா என்ன நியாயம்? இது எப்படி ஆணவ கொலை சரின்னு சொல்லுவீங்க? எப்படி இதில் அமைதியாக இருக்கீங்க? ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகையில் 25 விழுக்காடு வந்து தலித்துகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அவங்க எந்தளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. மக்கள் தொகையில் 4ல் ஒரு பகுதி இருக்காங்க, ஆனாலும் எதுவுமே செய்யலைன்னா எப்படி? அதனால் அதை வந்து ஏற்க முடியாது. அடுத்த பட்ஜெட்டில் தலித் குடியிருப்புகளுக்குன்னு தனியாக ஒதுக்கீடு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு. அதே மாதிரி 10 லட்சம் ஏக்கரோ 12 லட்சம் ஏக்கரோ இந்த பஞ்சமி நில பிரச்சனை ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. முரசொலி அலுவலகமே அப்படி தான் அப்படின்னு ராமதாஸ், முருகன், முன்னாள் எஸ்சிசி தலைவராக ஆணையத்துடைய தலைவராக இருந்தார் திரு எல் முருகன், இப்போ அமைச்சராக இருக்கார்ல, முன்னாள் பாஜக தலைவர், அவங்க எல்லாமே வந்து ஒரு கூத்து நடத்துனாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு வரைக்கும் பஞ்சம நில மீட்பு அப்படிங்கிறத வெறும் வாய் வார்த்தையாக தான் வச்சுருக்காங்களே ஒழிஞ்சு அதை நடைமுறைப்படுத்துறதில்ல. அதை மீட்கிறதுக்கான வழிகளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை விட மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் எங்கள் இளைஞர்களை படிக்கிறதுக்கு அனுப்புகிற நோக்கத்தோடு அந்த செயல் திட்டத்தோடு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுடைய நோக்கம் பெருசு, வேறு ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட் பேசுகிறார். அடுத்தபடியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணிலாம் சொல்கிறீங்கன்னா அப்போ தலித்துகளுக்கு அதிகாரத்தை கொடுங்க. ஒருத்தர் மட்டுமே ஆளுவதற்காக அப்படின்னு நீங்கள் யாரும் ஆள்வதற்காகவே நீங்கள் யாரும் பிறக்கல, ஒருத்தர் மட்டும் தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இதெல்லாம் கிடையாது. அதனால் வாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். அப்புறம் அவரை வந்து யூடியூப்பில் சில கூலிக்கு பேசக்கூடிய ஆட்களை வந்து சாதி பேரை சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னோடனே எனக்கு இப்போ சாதி பேர்லாம் தெரியாது, எனக்கு சாதியும் தெரியாது, நீ ஏன் அதை ஒன்று போட்டு பேசிக்கிட்டு இருக்காது, எனக்கு சாதி தெரியாதனால தான் நான் திருமாவளவன் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த மாதிரியான யூடியூப்பில் பேசக்கூடிய அவதூறு, சாதி பேர் சொல்கிற இதெல்லாம் அம்பேத்கர் பெரியாரை படிக்கும்போதே நாங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோம். அதனால் இதெல்லாம் எங்ககிட்ட வேலைக்கு ஆகாது. பிரச்சனை பண்ணணுன்னு பார்க்குறாரு, பிரச்சனை வரட்டும் தான் பண்ணுறோம், பிரச்சனை வரணும் தான் எதிர்பார்க்குறோம், பிரச்சனை வந்தால் தான் தீர்வும் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ண தெரியுமா, உங்களுக்கெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. 6 மாதமாக எங்கள் கட்சி தான் லைம்லைட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு, நம்பர் 1 பேசுபொருள் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தெரியுதா எங்கள் அரசியல் என்னென்னு? எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும். ரைட், எப்போவுமே அப்போ பேசு பொருளாக அவங்க இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அரசியல் பண்ண தெரியும், அதனால் தேவையில்லாமல் இது பண்ணாதீங்க. புதுசாக வந்தவங்கிறாங்க. நான் புதுசாக தான் வந்தேன், ஆனால் தோழர்களுடைய ஆதரவோட திருமா அவர்களுடைய கனவுகளை எடுத்துக்கிட்டு வழிநடத்தி கொண்டு போகிறது, கட்சியை வந்து அவருடைய பாதையில் வழிநடத்தி போகிறதுக்கு துணையாக இருப்பேன், அதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கார். உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, சென்சிபிளான ஒரு ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து அவர் பேசினதாக குறிப்பிட்ட நிறைய விஷயங்கள் சொன்ன எல்லாமே கிட்டத்தட்ட கரெக்டான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோவிலில் எல்லோரும் சமம்னு சொல்கிறீங்க, நாங்களும் ஏற்றுக்கிறோம். மற்றவங்க போகும்போது அந்த கோயில் சமமாக இருக்குது, தலித்துகள் போகும்போது மட்டும் அந்த கோயில் வந்து அனுமதி மறுக்கப்படுது, காவல்துறை அதை பூட்டுது. தலித்துகளுக்கு இல்லை அப்படின்னா கோவிலே பூட்டப்படும் அப்படின்னு, தலித்துகளுக்கு அனுமதி கொடுக்கறதா இருந்தால் கோயிலே யாருக்கும் வேணாம் அப்படின்னு மொத்தமாக இழுத்து போட்டுறதுங்கிறது சமத்துவம் கிடையாது. தலித்துகளும் உள்ளே வர வைக்கிறது தான் சமத்துவம், அதை தான் நீங்கள் செய்யணும். ஆனால் நீங்கள் ரிவர்ஸில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வேல்யூபுளான ஒரு பாயிண்ட்டையும் பேசியிருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. அது ஏன் போயிட்டுருக்குன்னு பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, நடத்துகிறவங்களுக்கு தெரியாது, அதுக்குள்ளே நம்ம போவேன்னா. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடியும் சில சீசன்கள் நடந்துச்சு. அதில் விசிகாலேருந்து ஒருத்தர் போனார். அவரை வந்து ஆகா ஓகோலாம் தலை தூக்கி வச்சு ஆடினாங்க. நான் அம்பேத்கர் படிச்சு அப்படி இப்படின்னு வந்து விட்டார். அதுக்கு பிறகு என்ன ஆனார், வெளியே வந்தார், கட்சி செயல்பாடுகள் என்ன பண்ணார், என்ன பேசினார், என்ன பண்ணான்னு தெரியாது. அவர் மேலே சில புகார்கள் வந்துச்சு, அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கட்சி தலைமை வந்துச்சு. அப்படியெல்லாம் இந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் கட்சிக்காக உழைப்பதற்கும் கட்சிக்காக களப்பணி ஆற்றுவதற்காக கொள்கைகளோட தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபராக திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இருக்கார். அப்படிங்கும்போது நியாயமாக ஒரு தொண்டரோட கருத்தை தான் இருக்குது. ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா கட்சிக்கான அங்கீகாரம், கட்சிக்கான விஷயங்களை தான் பார்க்கணும். கூட்டணிக்காக மட்டுமே எல்லா நேரங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறனால ஆதவ் அர்ஜுனோடைய பேச்சு வந்து மிகவும் ஏற்புடைய பேச்சு, வரவேற்க தகுந்த ஒரு பேச்சாக நான் பார்க்குறேன். சரி, இப்போது இவர் பேசினது வரவேற்கத்தக்கது, அதில் நியாயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் வந்து இந்த பக்கம் நிறைய பேருக்கு அது
பயங்கரமா நீ எப்படி இதெல்லாம் கேட்க போச்சு அப்படின்னு வந்து கொதிப்பாங்களே இந்த பக்கம் நிறைய பேர். கேட்டு போங்க. இந்த 6ஆம் தேதி புத்தக வெளியிட்டுள்ளா இப்போவே நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. திருமாவை வந்து ஸ்டாலின் கேட்டுக்கிட்டார், அதனால் திரும்ப போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு. அது மாதிரிலாம் கூட நிறைய ட்விட்டரில் வந்துக்கிட்டு இருக்கேன். சும்மா சொல்ல வேண்டியதான், வாங்குற காசுக்கு அப்புறம் நம்மளும் பேச வேணாமா? எங்கேயாவது திரும்ப அப்படி சொன்னாரா? ஆதவர்ஜுன் சொன்னாரா? அப்புறம் நீங்களாம் அப்படி முடிவு பண்ணுறீங்க? உளவுத்துறை ஏதாவது வச்சுருப்பாங்க. விழிக்க வேண்டியதான். நம்மள்டி சோர்ஸ் இருக்குது அப்படின்னு இங்கே உட்காந்துக்கிட்டே வந்து அமெரிக்க தேர்தலெலாம் வந்து அப்படியே காரசாரமான விவாதம் பண்ணி கமலா ஹாரிஸுக்கு மட்டும் கொடுத்து போட்ட வீடியோ போட்ட ஆட்கள் நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். இப்போ நமக்கு வீடியோ போட தெரியாது. மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்துச்சு, நம்ம எதாவது பேசணுமா? ஏன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன் அங்கே இருக்கவங்களுக்கே யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க மக்களும் தெரியாத நிலைமையில் தான் இருந்துச்சு. நம்மளும் உட்காந்துட்டு மகாராஷ்டிராவில் எப்படி தெரியுமா அப்படின்னு நம்மளும் பேசலாம். கிசு பேசுறது யார் வேணால் பேசலாம். இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கும் விசிகால சில தலைவர்கள் தெரியும், நம்மளுக்கு நேர்காலம் கொடுத்துருக்காங்க, நம்பர் இருக்குது, அவங்கக்கிட்ட கேட்டு பேசலாம். இல்லை அவங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட கேட்டு பேசலாம். திருமாவளவன்கிட்ட 2019 எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தனிப்பட்ட முறையில் நான் பார்த்து பேசியிருக்கேன். ஒரு பரிச்சயம் இருக்குது. மேபி ஞாபகம் வச்சுருந்துருப்பார் நினைக்கிறேன். ஒரு 5 நாடுகளில் அவ்வளோ பெரிய மறதிலாம் அவர் கிடையாது அப்படிங்கிறத இருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோக நட்பு வட்டத்தில் கூட பலர் இருக்காங்க, நம்ம கேட்டு பேசலாம். சும்மா வந்து இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னாங்க, நம்மளாம் 4 கதை எழுதுறதுக்கு கிசு எழுதுறதுக்கு யார் வேணால் எழுதிட்டு போகலாம். ஓகேவா? அப்படி இல்லை, நான் பார்ப்போம் 6ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு. இப்பயும் சொல்கிறேன், ஒருவேளை கூட்டணிக்காக யோசிச்சுக்கிட்டு விஜய் மேடைக்கு போக மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா 26ஓட நீங்களே உங்களுக்கு முடிவுரை எழுதி கட்சியை கலைச்சிட்டு கிளம்பிக்கலாம். சரி, இப்போது ஏற்கனவே வந்து இவரால் தான் வந்து இவர் வந்ததுக்கப்புறமா, அதாவது ஆதவர்ஜுன் இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சண்டை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் எதையாவது உன்னை கிளப்பி விட்டு கூட்டணிக்குள்ளே வந்து பிரச்சனை உண்டு பண்ணுறாருன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்களே. இப்போ இது மாதிரிலாம் இவர் பேசினார்னா திரும்பவும் அதே பிரச்சனை வரும், திரும்பவும் அவரை தானே கார்னர் பண்ணுவாங்க. தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது வந்து மேபி விசிகாவினர் பலர் மறந்துருக்கலாம், ஞாபகப்படுத்துவதற்காக தான். புத்தி சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஓகேவா? ஆதவர்ஜுன் வந்த பிறகு தான் அந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்களா? விசிகாவால் கூட்டணிக்குள் பிரச்சனை, ஆதவர்ஜுனால் விசிகா கூட்டணி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது முழுக்க ஆதாரமற்றது, தவறானது. அப்படி சார்ஜ் பண்ணுறது அயோக்கியத்தனமானது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். திருமாவர்கள் இயக்குநர்கள் திரு ரஞ்சித் மாரி செல்வராஜ் கூட எந்த அளவுக்கு இணக்கமாக இருப்பாங்கன்னு தெரியும். அந்த ரஞ்சித்துடைய திரைப்படங்கள், குறிப்பாக ரஜினியை வைத்து அவர் படங்கள் இயக்கும் பொழுதெல்லாம் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ரவிக்குமார் என்ன பேட்டி கொடுத்துருக்கார், என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கார், வன்னியரசு என்ன பேட்டி கொடுத்தார். அண்மையில் ஆம்ஸ்டாங் கொலையோட சம்பந்தம் போட்ட பொழுது கூட வன்னியரசு பேட்டி கொடுத்தார், ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தார். அப்போது மெட்ராஸ் கோபி நாயனார் பட பிரச்சனையெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சு பேசி கொடுத்தார். எங்கேயாவது திரும்ப கண்டிச்சிருக்காரா? ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோம். அதுக்கு பிறகு ஒரு திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய, ஒரு திராவிடத்துக்கு சொம்படிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஓகேவா, சாதி ஆராய்ச்சியை வந்து தோசையிலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு எழுத்தாளர், ஓகேவா. மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்காமல் இருந்திருக்கலாம். தோசையில் ஆராய்ச்சி பண்ணாருன்னே பாதி மக்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு வாட்டி சில அவதூறு கருத்துக்கள்லாம் பேசினார். அதுக்கு திரு வன்னியரசு அவர்கள் வந்து துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு அவர்கள் ரியாக்ட் பண்ணார். அப்போது அந்த பதிவை நீக்க சொல்லியோ இல்லை அவர் விமர்சனம் பண்ணுறதையோ தவறு அப்படின்னு கட்சியிலேருந்து எதுவும் சொல்லலையே, திருமாவர்கள் சொல்லலையே. 2021 தேர்தலா இல்லை அதுக்கு முன்னாடி 16 தேர்தலான்னு தெரில, வைகோ அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக ஏதோ தவறான ஒரு வார்த்தையை விட்டுட்டார். கோபப்பட்டு வன்னியரசு பெரிய பதிவே போட்டார். வைகோ அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி, வைகோவுக்கும் திரு வன்னியரசு அவர்களும் ரொம்ப க்ளோஸ், ஆனாலும் ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய பதிவு போட்டார். தவறு அப்படின்னா நீக்கிருக்க சொல்லி, தவறு அப்படிங்கும்போது இல்லை கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரும், அதை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோனில் அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. அப்புறம் வைகோவும் இறங்கி வந்தார், தவறுன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் இவங்க இணக்கமாக போனாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பொது தொகுதி கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் பொது தொகுதியா, அதுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்கன்னு திமுகவுடைய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி சொன்னார். இது நியூஸ் 7ல் வன்னியரசு சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு பல இடங்களில் திருமாவர்களும் பதிவு பண்ணுறார். இப்போது
பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்று ஆலோசனை பல மேடைகளை பதிவு பண்ணியிருக்கார். ஓகேவா, நடந்திருக்கா? அடுத்தபடியாக 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, திருமாவர்கள் வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சி வேலை பார்க்கல, இது நாங்களாக ஜெயித்தது, யாரும் எங்கள் கிட்ட வந்து வெற்றிக்கு வந்து கிளைம் பண்ணாதீங்க, இதில் வந்து நீங்கள் வந்து கிரெடிட் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு துணியில் கூட்டணிக்குள்ளே சீன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை துணை பொதுச் செயலாளர் 2021 சட்டமன்ற தேர்தலில் விசிக வேட்பாளராக இருந்த கௌதம் சொன்னா பதிவிட்டார். அதுக்கு பிறகு 2 நாளில் அப்படி கூட்டணி கட்சிகளை காயப்படுத்தும் வகையில் பேசாதீங்கன்னு திரும்ப பதிவு பண்ணியிருக்கார். ஆனால் எங்கேயாவது ஆதவர்ஜனா பேசுனது தப்புன்னு பதிவு பண்ணியிருக்காரா? இம்மெச்சூர்னு அவர் பேசலை. நியூஸ் 18 ஒரு பேட்டி கொடுத்தார். ப்ரீமெச்சூர்டுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தினார், இம்மெச்சூர்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தலை. ப்ரீமெச்சூர்னா காலத்துக்கு முன்னாடியே அவர் பேசிட்டார் இருந்தா. அதே மாதிரி ஏர் ஷோ விஷயத்தில் பேசும்போதும் 2 பேர்த்துக்கும் ஒரே நிலைப்பாடு தான், துணி தான் வேற அப்படின்னாரு ஒழிய வேறு எதுவும் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆப்வியஸ்லி. ஸோ இங்கே அவரால் தான் பேசப்படுது அப்படிங்கிறது வந்து அவர் கேட்கக்கூடிய உரிமைகள், ஓகேவா, நியாயமான உரிமைகள், சலுகைகளில் உரிமைகள் கேட்குறார். அதை கொடுக்க மனமில்லாதவர்கள் அல்லது அவருடைய பேச்சினால் பாதிப்படையக்கூடிய சில சுயநல விரும்பிகள் இருப்பாங்கள்ல, தன்னலன் மட்டுமே பிரதானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டணி கட்சியிலையும் இருக்கலாம், சொந்த கட்சியிலையும் இருக்கலாம், அவங்களுக்கான ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்குமே ஒழிய அவரால் கூட்டணிக்கு பிரச்சனைனால ஒரு கட்சிக்காரர் எப்படி பேசணும், கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக என்ன பேசணுமோ அதைத்தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் இருக்குது. தெளிவாகவே பதிவு பண்ணிட்டேன். இதுக்கு பிறகும் யாருக்காவது வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் தரவுகளோட மறுப்பு சொன்னீங்கன்னா அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது. இதே டாக்கு தான் திரும்பவும் போகுதா இல்லை எப்படிங்கிறது தெரியல. அவர் மேலே இன்னமும் இது பேசினதுக்கு இன்னும் வேறு ஏதாவது விமர்சனத்தை தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான விவாதங்களாக அது போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.